இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. 1 தீமோத்தேயு 4:14. ஒரு வயதான பாட்டிக்கு அவருடைய பிறந்த நாளன்று ஒருவர் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அழகான நீளமான பாட்டிலில் வாசனை திரவியம் வைத்து கொடுத்திருந்தார். அவர்களுடைய பேத்தி அதை திறக்க சொன்ன போது அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போது அந்த பேத்திக்கு வயது 10. அதை நான் பின்னொரு நாளில் திறக்கிறேன் என்று சொல்லி அதை பத்திரமாக பொதிந்து வைத்தார்கள். பின்னர் அந்த பேத்தியின் 33வது வயதில் அதை அவளிடம் கொடுத்து, நீ எத்தனை நாள் இதை திறக்காமல் வைத்திருக்க போகிறாய் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார்கள். அந்த பேத்தி சில வருடங்கள் கழித்து அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒன்றுமே இல்லை. என்னவாயிற்று என்று பார்த்தபோது அந்த பாட்டிலின் கீழ் ஆவியாக போகாதவாறு வாசனை திரவியத்தை காக்கும்படி வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாததால் களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாட்டிலில் இருந்து அதில் இருந்த திரவியம் முழுவதும் ஆவியாக போய்விட்டது. என்ன ஒரு அநியாயம்! யாரும் உபயோகிக்காமல் சும்மா அதை வைத்திருந்து அநியாயமாய் அது வீணாக போயிற்று. அதை கொடுத்தவருக்கு அவர்கள் அதை உபயோகிக்காமல் போனார்கள் என்று தெரிந்திருந்தால் அவருக்கு அது எத்தனை ஏமாற்றமாய் இருந்திருக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் தேவனும் இந்த மண்பாண்டமான சரீரத்தில் பொக்கிஷமாக ஆவியானவரையும் அவருடைய கிருபை வரங்களையும் தாளந்துகளையும் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கிருபை வரங்கள் உண்டு. அதை அறியாதபடி வாழ்கிற மக்கள் அநேகர். சிலருக்கு அதை உபயோகப்படுத்த வெட்கம், சிலருக்கு சுயநலம், சிலருக்கு சோம்பேறித்தனம். மத்தேயு 25 14 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறி, அதன்படி ஒரு மனிதன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவர்களுடைய எஜமான் அவர்களை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தீர்கள், அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பேன், உங்கள் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்.
பிரியமானவர்களே, தாலந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்மிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அப்பொழுது நாம் 5 தாலந்தை பெற்றவனை போல இருக்கிறோமா, அல்லது 2 தாலந்தை பெற்றவனை போல இருக்க போகிறோமா, அல்லது 1 தாலந்து பெற்றவனை போல அவரிடத்தில் அவரை பற்றியே குறைவான சொல்லி வெட்கப்பட்டு போய் நிற்க போகிறோமா? இந்த நாட்கள் கடைசி நாட்களாயிருப்பதால் தேவன் நமக்கு கொடுத்த தாலந்துகளை அவருக்கென்று உபயோகிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தோள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்கள் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த தாலந்துகளை புதைத்து வைக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அநேகரை கர்த்தாவே ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு நாளில் நாங்கள் கணக்கு கேட்கும் போது வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே எஸ்அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா அநேகரை கர்த்தாவே ஸ்தோத்திர உம்மண்டை கொண்டு வருவதற்குரிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.